ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் ஸ்பெஷல் காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது நடத்தினாங்க. இந்த தேர்வில் 100 தமிழ் கேள்வியை கேட்டிருக்காங்க. அந்த கேள்விகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுட்டோம். அந்த வீடியோவில் 50 கேள்வியை பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் 51லேருந்து ஆரம்பித்து 100 கேள்வி வரைக்கும் இருக்கிறத பார்க்க போகிறோம். அட்டன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக எத்தனை கேள்விக்கு நீங்கள் சரியாக ஆன்சர் போட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க. சரி, ஓகே, பாருங்கள். 51வது கேள்வி, கபிலரை நல்லிசை கபிலன் என்று குறிப்பிட்டவர். விடையை பார்க்கலாங்களா? விடை பெருங்குன்றூர் கிளாருங்கிறது கரெக்டு. அடுத்து 52வது கேள்வி, பா வகை கண்டறிக. அதாவது இந்த 2 வரியை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த 2 வரியும் எந்த பா வகைன்னு கேட்குறாங்க. கல்லிடை பிறந்த ஆறும் கரைபொரு குளனும் தோயும், இது என்ன பா வகைன்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது ஐடியா தெரியுதா? சரி, விடை பார்க்கலாங்களா? விடை சிந்தடி வஞ்சிப்பா அப்படிங்கிறது கரெக்டு. 53வது கேள்வி, கம்பராமாயணம் கிஷ்கிந்தா காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளது? ஒருவேளை சிறப்பு தமிழ் கொஷினாக இருக்குமோன்னு தெரில. கம்பராமாயணத்தில் கிஷ்கிந்தா காண்டம்னு இருக்குது. அந்த காண்டத்தில் எத்தனை படலங்கள் உள்ளதுன்னு கேட்குறாங்க. விடை 16 என்பது கரெக்டு. 54வது கேள்வி, அனுமனையும் உலகம் ஆண் என கூறும் ஆதலின் இத்திருவுரு தீண்டல் கூடுமோ? இந்த வரியை யாரிடம் கூறியது? இந்த வரியை யார்கிட்ட சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. சீதை அனுமனிடம் கூறியது. அடுத்து 55வது கேள்வி, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என்று பாராட்டியவர் யார்? விடையை பார்க்கலாங்களா? விடை ஔவையார் என்பது கரெக்டு. அடுத்து 56வது கேள்வி, எந்த நூலின் செய்யுளின் முதலடி ஆர்கவி உலகத்து மக்களுக்கெல்லாம் என்று தொடங்குகிறது? பழைய சமச்சீர் புத்தகத்தில் 9th நினைக்கிறேன். விடையை பார்க்கலாங்களா? முதுமொழி காஞ்சி என்பது கரெக்டு. அடுத்து 57வது கேள்வி, 2 கூற்று கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல் கூற்று, யாப்பரங்கல காரிகை உறுப்பு செய்யுள் ஒளிபு என்னும் 3 இயல்களால் ஆனது. அதாவது யாப்பெருங்கல காரிகைன்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல் 3 இயல் கொண்டது. ஒரு இயல் வந்து உறுப்பு, 2வது இயல் வந்து செய்யுள், 3வது இயல் ஒளிபுன்னு சொல்றாங்க. அடுத்து கூற்று 2, இந்த நூல் வடமொழியில் எழுதப்பட்ட காவிய தரிசனம் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது. கூற்று 1 மற்றும் சரி, கூற்று 2 தவறு. அடுத்து 58வது கேள்வி, பொறுத்துக. ஒன்பொருள் கால்ப வயிற்றியார் கென் பொருள், இது ஃபஸ்ட்டு. 2வது செய்க பொருளை செருக்கருக்கும், இது செகண்டு. 3வது அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து, 3. 4வது அருளோடும் அன்போடும் வாரா பொருள் ஆக்கம். விடை சி என்பது கரெக்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு திருக்குறளை படிச்சிருந்தா கூட கரெக்டாக மேட்ச் பண்ணிடலாம். இங்கே பாருங்களேன், அறநீனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அப்போ சிக்கு வந்து 1 வருது. அப்போ சிக்கு பார்த்தீங்கன்னா 1 எங்கே வருது? இங்கே தான் வருது. ஸோ நமக்கு 1 தெரிஞ்சால் கூட கரெக்டாக ஆன்சர் போட்டுடலாம். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்தது பாருங்கள், 59வது கேள்வி, தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர். தமிழில் தோன்றிய முதல் அகராதியின் பெயர் என்ன? பேசிக்கான கொஷின். வீரமாமுனிவர் எழுதியிருப்பாரு. சதுரகராதி என்பது கரெக்டு. அடுத்து 60வது கேள்வி, கத்தும் பேரிகை சத்தம் புடைக்கும் களிப்பு வேலை ஒலிப்பை துடைக்கும். இப்படி பாடுறது வந்து முக்கூடர் பல்லு. இந்த பாடலில் இருக்கிற கவிப்பு வேலை, அதாவது கவிப்பு கிடையாது, புக்கில் வந்து கலிப்புன்னு போட்டிருப்பாங்க, இந்த லீவ் வந்திருக்கும். கலிப்பு வேலை என்பது எதை குறிக்கும்? கருமார் கொல்லார் தட்டார் இவங்க செய்யக்கூடிய வேலை தான் கலிப்பு வேலை. அடுத்து 61வது கேள்வி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இதில் வந்து அடிமோனையை எடுத்து எழுதுக. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வரி. இதில் இருக்கிற அடிமோனை, மோனைனா என்னது? முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. அடிமோனைனா அடியில் ஒன்றி வருவது. விடையை பார்க்கலாங்களா? உண்டி என்பது கரெக்டு. இங்கே பாருங்க, இதுவும் ஒன்றி வருது, இதுவும் ஒன்றி வருது. 62வது கேள்வி, பிழையை கண்டறிதல். கீழே பார்த்தீங்கன்னா 4 சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க இல்லையா?
இதில் எது பிழை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எருது வண்டி இழுத்தன, இழுத்தனன்னு வராது. எருது வண்டி இழுத்ததுன்னு வராது. எருது வண்டியை இழுத்தது வரும். எருது வண்டிகளை இழுத்தது இது வராது. அப்போ இதுதான் ஆன்சர். 63வது கேள்வி. அடிதோறும் இறுதி சீரோ இறுதி எழுத்தோ இயைந்து ஒன்றி வர தொடுப்பது. அதாவது ஒரு அடியுடைய இறுதி எழுத்தோ அல்லது இறுதி சீரோ அடுத்த அடியில் ஒன்றி வருவது. அது என்னன்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா இயைபு தொடை. இறுதியில் இருக்கிற எழுத்து ஒன்று வருவது இயைபு தொடை. அடுத்து 64வது கேள்வி. பின்வரும் மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை தேர்வு செய்க. கீழே பாருங்க, மரபு தொடர் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கல்லில் நார் உரித்தல். இந்த மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்னது? ஆராய்ந்து பாராமல் செய்வது தான் கல்லில் நார் உரித்தல். அடுத்தது 65வது கேள்வி. கருக்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதில் வரும் மோனை வகை. அதாவது என்ன மோனை வகைன்னு கேட்குறாங்க. மோனையை கேட்கல, என்ன மோனை வகைன்னு கேட்குறாங்க. இது எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் 10ஆம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க. இணை மோனை, பொழிப்பு மோனை, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று மோனை இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அங்கிருந்து கேட்குறாங்க. விடை இதில் வந்திருக்கிறது முற்று மோனை. அதாவது எல்லாமே முதலெழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கும் பாருங்க. காக்காவிலே வந்திருக்கும். அப்படி வந்தால் முற்று மோனை. அடுத்து 66வது கேள்வி. இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. என்னது? விதையாமை, உரையாமை. விதையாமை, உரையாமை இலக்கண குறிப்பு கண்டுபிடிக்கணும். பேசிக்கான விஷயம்தான். விடையை பார்க்கலாமா? எதிர்மறை தொழில் பெயர்கள். அடுத்து 67வது கேள்வி. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா. இந்த பழமொழி உணர்த்துவது என்ன? குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா இது எதை உணர்த்துதுன்னா சோம்பல் தன்மையை உணர்த்துது. அடுத்து 68வது கேள்வி. ஓரிழத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளை அறிந்து நம்ம பொருத்தணும். இந்தாண்ட பாருங்க, ஆ, து, கோ, ஐ கொடுத்துருக்காங்க. அந்தாண்ட கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பொருத்தணும். பொருத்திட்டீங்களா? விடையை பார்க்கலாமா? விடை சி வந்து கரெக்டு. ஆ, ஆனா பசுவை குறிக்கும். து, து என்பது உண்பதை குறிக்கும். கோ என்பது அரசனை குறிக்கும். ஐ என்பது இறைவனை குறிக்கும். இதான் ஆன்சர். அடுத்தது 69வது கேள்வி. பொருள் தருக. அதாவது கான் நடை அப்படின்னு கொடுத்துட்டு பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான் நடை. கான் நடைனா என்னதுப்பா? காட்டுக்குள் நடத்தல். அடுத்து 70வது கேள்வி. வலு நிலைகளை பொறுத்துக. வலு நிலை அதாவது திணை வலுவா, இட வலுவா, கால வலுவா, அதை நம்ம பொருத்தணும். செலியன் வந்தது. இது என்ன வலு? இது வந்து திணை வலு. அதாவது உயர்திணை அக்ரிணை மாறி மாறி வந்திருக்கு. அப்போ ஏக்கு 4. ஏக்கு 4 பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வருது. இங்கேயும் வருது. ஓகே. கண்ணகி உண்டான் என்பது பால் வலு. அப்போ 2க்கு 3. அப்போ இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ 2 ஆப்ஷன் தெரிஞ்சால் கூட நம்ம ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். நீ வந்தேன் அப்படிங்கிறது இடவலு. நேற்று வருவான் என்பது காலவலு. அடுத்தது 71வது கேள்வி. பொறுத்துக. இளமையில் கல்வி, கல்லாடம் படித்தவரோடு சித்திரமும் கைப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பழமொழி மாதிரி இருக்கும். அதை வந்து அப்படியே மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இளமையில் கல்வி, முதுமையில் இன்பம். இதான் வந்து ஆன்சர். கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே. சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இதில் வந்து நம்ம படிச்சிருக்கிறது வந்து கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது நம்ம படிச்சிருப்போம். இது தெரிஞ்சிருந்தா கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் அப்பயும் கொலை போட்டுரும். சரிங்களா? அப்போ விடை வந்து இதுதான் ஆன்சர். அடுத்து 72வது கேள்வி. எதுகை, மோனை, இயைபு இவற்றுள் ஏதேனும் ஒன்று அழியா வனப்பு 1 அல்லது அதிகம் உண்டோ? ஒளியா வனப்பு 8 உடையாய். இந்த பாடல் அடியில் அமைந்துள்ள எதுகை சொற்களை எழுதுக. எதுகைனா என்னது? 2ஆம் எழுத்து ஒன்றி வருவதான் எதுகை. அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடை அழியா ஒளியா என்பது கரெக்டு. இங்கே பாருங்கள், இங்கே 2வது எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை. அதுவே முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மோனை. இறுதி எழுத்து அல்லது இறுதி சொல் வந்து ஒன்றி வந்தால் இயைபு.
அடுத்து 73வது கேள்வி, கண்ணினை காக்கும் இமை போல பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. உடனிருந்து பாதுகாப்பது. அடுத்து 74வது கேள்வி, அவன் திருந்தினான். இத பிறவினை வாக்கியமாக மாற்றுக. எப்படி மாற்றலாம்? அவனை திருத்தினான் இப்படி சொன்னாதான் அது பிறவினை வாக்கியம். அடுத்தது 75வது கேள்வி, பசுவும் கன்றும் தோட்டத்தில் மேய்ந்து கொண்டிருக்கின்றன. இது எவ்வகையான வாக்கியம்? இது ஒரு தொடர் வாக்கியம். அடுத்தது 76வது கேள்வி, செய்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடு. பதவி விட்டு நீங்கினான், உண்ணப்படும் தமிழ் தேனே, கருத்து பதிவு செய்யப்பட்டது, கருத்தை பதிவு செய்தான். செய்வினை இது நம்ம கண்டுபிடிக்கணும். விடை கருத்தை பதிவு செய்தான் என்பது கரெக்டு. அடுத்து 77வது கேள்வி, சிறுதாம்பு கொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள். இவ்வடிகளில் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு. எங்க அடிக்கோடு போட்டிருக்காங்க? உருதுயர். இங்கே தான் அடிக்கோடு போட்டிருக்காங்க. இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இலக்கண குறிப்பு என்னது? உருதுயர். உறும் துயர், உற்ற துயர், உருகின்ற துயர். அப்போ இது வினைத்தொகை. அடுத்து 78வது கேள்வி, பகை கொளல். இலக்கண குறிப்பு தருக. விடை கண்டுபிடிச்சிங்களா? பார்க்கலாமா? இரண்டாம் வேற்றுமை தொகை என்பது கரெக்டு. இதுக்கான விடை பகையை கொளல். இங்கே ஐ மறைஞ்சு வந்திருக்கு. அடுத்து 79வது கேள்வி, அறுகோணம் எவ்வகை பெயர் சொல்? அறுகோணம். கோணம் என்பது என்ன? ஒரு வடிவம். அப்போ வடிவ பண்பு பெயர். அடுத்து 80வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். கரெக்டான சென்டென்ஸை நம்ம அமைக்கணும். இங்கே பாருங்க, குடநாடு நாடு சேரர்களின் எனப்பட்டது. இது வராது. சேரர்களின் நாடு குடநாடு எனப்பட்டது. இது கரெக்டாக வருது. நாடு எனப்பட்டது சேரர்களின் குடநாடு தப்பு. சேரர்களின் குடநாடு நாடு எனப்பட்டு தப்பு. இதுதான் கரெக்டு. அடுத்து 81வது கேள்வி, சரியான அகரவரிசையை தேர்ந்தெடு. அகரவரிசை அ ஆ இ ஈ அந்த ஆர்டரில் பார்க்கணும். அப்புறம் காங்காச்சா ஆர்டரில் பார்க்கணும். விடையை பார்க்கலாமா? விடை சி கரெக்டு. உழவு, ஏர், மண், மாடு. பேசிக்கான கொஷின் தான். அடுத்து 82வது கேள்வி, கீழ்கண்ட வேர் சொல்லில் இருந்து தொழில் பெயரை உருவாக்குக. இங்கே பாருங்க, வால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு வேர் சொல். இது நம்ம என்ன பண்ணணும்? தொழில் பெயரை உருவாக்கணும். தொழில் பெயரை உருவாக்கினா என்ன வரும்? வாழ்க்கை. வாழ்க்கை என்பது தொழில் பெயர். அடுத்து 83வது கேள்வி, உலகம் என்னும் தமிழ் சொல்லின் வேர் சொல் என்ன? வேர் சொல் என்ன? உலகு. இதுதான் கரெக்டு. அடுத்து 84வது கேள்வி, ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஒளி வேறுபாடை நம்ம கண்டுபிடிச்சி சரியான பொருளை சொல்லணும். இங்கே பாருங்கள் 2 சொல்லி நான் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் 3 சொல்லி நான் வந்திருக்கு. வானம், வானம். இது நீங்கள் பொறுத்தினா எப்படி வரும்? இந்த 2 சொல்லி நாவுக்கு ஆகாயம்னு அர்த்தம். 3 சொல்லி நாவுக்கு வெடின்னு அர்த்தம். ஆகாயம், வெடி என்பது கரெக்டு. அடுத்து 85வது கேள்வி, கன்விக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் என்ன? இதுக்கான தமிழ் சொல் என்னன்னு கேட்குறாங்க. தமிழ் சொல் என்ன? விடை தண்டனை என்பது கரெக்டு. அடுத்து 86வது கேள்வி, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. எந்த மரபு பிழையை நீக்கணும்? பாருங்க, நேற்று தென்றல் காற்று அடித்தது. தென்றல் அடிக்குமா? தென்றல் இதமாக இருக்கும். அப்போ விடை தென்றல் வீசியது, அதாவது காற்று வீசியது என்பது கரெக்டு. அடுத்து 87வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கணும். பாருங்க, களிப்பா, காஞ்சிப்பா, வஞ்சிப்பா, வெண்பா. அதாவது இலக்கியத்தில் பா வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிப்பா இருக்குது, வஞ்சிப்பா இருக்குது, வெண்பா இருக்குது. காஞ்சிப்பான்லாம் ஒன்று கிடையாது. அப்போ இது தப்பு. அடுத்து 88வது கேள்வி, பொருந்தாத சொல்லை கண்டறிக. பொருந்தாத சொல்லை கண்டுபிடிக்கணும். பாருங்க, மூடுபனி என்பது வினைத்தொகை, தடவரை என்பது உரிச்சொற்றொடர், வெந்து என்பது வினையச்சம், மூதூர் என்பது தொழில் பெயர். பார்க்கும்போதே கண்டுபிடிக்க முடியுது. மூதூர் என்பது தொழில் பெயர்லாம் கிடையாது. இது பண்பு பெயருக்கு வரும். அடுத்தது 89வது கேள்வி, மற்றொன்று
என்ற சொல்லை பிரித்து நிலைமொழி எவ்வகை தொடர் என்பதை சுட்டுக. நிலைமொழின்னா முன்னாடி இருக்கிற சொல், வருமொழினா பின்னாடி இருக்கிற சொல். சரிங்களா? மற்றொன்று, இதை பிரிங்க. மற்று கூட்டல் ஒன்று, இப்படி தான் பிரிக்கணும். ஓகேங்களா? இதில் நிலைமொழி எவ்வகை தொடர், மற்று என்பது இது வந்து எவ்வகை தொடர்னு கேட்குறாங்க. எவ்வகை தொடர், மற்று, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொற்றொடர். இடைச்சொற்றொடர் என்பது கரெக்டு. அடுத்தது, கார்காலம் என்பது என்ன? எந்தெந்த மாதங்களில் கார்காலம் வரும்னு கேட்குறாங்க. கார்காலம் இது வந்து பழைய 10th புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க, டீட்டெயிலாக இருக்கும். விடையை பார்க்கலாங்களா? ஆவணி புரட்டாசி என்பது கரெக்டு. நீங்கள் என்னென்ன மாதம் எந்தெந்த காலத்துக்கு வரும் அப்படிங்கிறதும் எந்தெந்த பொழுதுக்கு எவ்வளோ நேரம் வரும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. அடுத்து 91வது கேள்வி, நாகபஞ்சமி கதை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் என்ன? இது வந்து யூனிட் 6ல் வருதுங்க. நாகபஞ்சமி கதை என அழைக்கப்படுவது நாககுமார காவியம் என்பது கரெக்டு. அடுத்து 92வது கேள்வி, பொறுத்துக. ஒவ்வொரு அணிகலன்களையும் அதை எங்கே நம்ம அணிவோம் அப்படிங்கிறதையும் போட சொல்லியிருக்காங்க. சிலம்பு, குலை, சுட்டி, அரைநான், இதை நம்ம எங்கே அணிவோம் அப்படின்னு பொறுத்து சொல்லியிருக்காங்க. விடை பி வந்து கரெக்டு. சிலம்பு என்பது காலில் அணிவுதான் சிலம்பு. சிலப்பதிகாரம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதாவது ஏவுக்கு 3 தான் ஆன்சர். இந்த ஒன்றே ஒன்று தெரிஞ்சிருந்தா கூட இந்த கேள்வியை அட்டன் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஸோ எக்ஸாமுக்கு போகும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் 2 ஆப்ஷன் தெரியுதான்னு பார்த்துட்டு அதை வச்சு நம்ம ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, குலை. குலை என்பது காதில் அணிவது. சுட்டி என்பது நெற்றியில் அணிவது. அரைநான் என்பது இடையில் அணிவது. அடுத்து 93வது கேள்வி, பொறுத்துக. பொறுத்துகன்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சில வாக்கியங்களை கொடுத்துருக்காங்க. அந்தாண்ட அது என்ன வகையான தொடர்? செய்வினை தொடரா, செய்தி தொடரா, தன்வினையா, உணர்ச்சி தொடரா, இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. என்னன்னு பாருங்க. பாரதி நாளை வருவான் அப்படிங்கிறது செய்தி தொடர், அது ஒரு செய்தி தான். எவ்வளவு உயரமான கோபுரம் அப்படிங்கிறது உணர்ச்சி தொடர். கவிதா உரை படித்தாள், இது செய்வினை தொடர். என் அண்ணன் நேற்று வந்தான் என்பது தன்வினை தொடர். அப்போ ஆன்சர் அப்படிங்கிறது இதுதான் ஆன்சர். அடுத்து 94வது கேள்வி, வினாவை கண்டறிக. அதாவது கீழே ஒரு சென்டென்ஸை கொடுத்துருக்காங்க. இது எந்த டைப்பான வினான்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க, கடைக்காரரிடம் கடையில் தக்காளி உள்ளதா என வினவுதல். நம்ம வாங்கிறதுக்காக கேட்குறோம், அப்போ குழல் வினா. அடுத்து 95வது கேள்வி, வட்டம் இப்பெயர் சொல்லின் வகையை கண்டறிக. இது வந்து ஒரு பெயர் சொல். எந்த டைப்பான பெயர் சொல் இதை வந்து கேட்குறாங்க. விடை பண்பு பெயர் என்பது கரெக்டு. வட்டம் என்பது ஒரு பண்பு தான். அடுத்து 96வது கேள்வி, சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு. விடை பி தான் கரெக்டு. அதாவது கா ஃபஸ்ட்டு வரும், அப்புறம் கூ வரும், அப்புறம் வா, வே, வே இது வரும். இது ஆன்சர். அடுத்து 97வது கேள்வி, வை என்னும் ஓரெழுத்து சொல்லின் பொருள் என்ன? வை என்பது எதை குறிக்கும்? வைனா புல் என்பது அர்த்தம். அடுத்து 98வது கேள்வி, சரியான எதிர்மறை சொல்லால் நிரப்புக. மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள். மணிமேகலை என்பவங்க செல்வ வாழ்வை விரும்பியவள்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எதிர்மறையாக மாற்றணும்னா கடைசியாக என்ன சேர்த்தணும்? விரும்பியவள் அல்லல். அடுத்து 99வது கேள்வி, விசனம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் யாது? விசனம்னா என்னப்பா? எனக்கு ரொம்ப விசனமாக இருக்குதுப்பா. நீங்களாம் லைக் போட மாட்டேன்றீங்க, கமெண்ட்டு போட மாட்டேன்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ண மாட்டேன்றீங்க. எனக்கு விசனமாக இருக்குது. விசனம்னா என்னங்க? கவலைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன கேட்குறாங்க? எதிர்ச்சொல் கேட்குறாங்க. எதிர்ச்சொல் மகிழ்ச்சி. அடுத்து கடைசி கேள்வி, ஃபைனலான கேள்விங்க. ஒரு மொழியில் பொருள் உணர்த்தும் மிகச்சிறிய கூறு. ஒரு மொழியில் பொருளை உணர்த்தக்கூடிய மிகச்சிறிய கூறு என்னன்னு கேட்குறாங்க. மிகச்சிறிய கூறு உருபன் என்பது கரெக்டு.